எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசுக்கான பரிசு பொருட்கள் வந்து தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் வந்து அறிவிக்க போகிறாங்க. அதோட முன்னோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து 5000 ரூபாய் தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, அது கூடவே பொங்கல் பரிசான கரும்பு, வெல்லம், வேட்டி, சேலை இது எல்லாமே வந்து தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வந்து கொடுத்தாங்க பொங்கலுக்காக. அதுக்கப்புறம் அதை அதிகப்படியாக வந்து 1000 ரூபாய் மாற்றினாங்க. எடப்பாடி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கார்டுக்கு வந்து 2700 ரூபாய் கொடுத்து பரிசு பொருட்களையும் வந்து கொடுத்தாங்க. போன முறை வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு பரிசு தொகை பொருட்கள் எதுவுமே வந்து அறிவிக்கல. ஸோ ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, தேர்தல் வந்து கிட்ட வந்துட்டுருக்க நேரம். அதனால் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் தரலாம் அப்படின்ற மாதிரி நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டலி வந்து ஒரு 6000 கிட்ட நம்ம வந்து பொங்கல் பரிசு தொகையாக பெற போகிறோம். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஏழை எளிய குடும்பங்கள் வந்து கண்டிப்பாகவே வந்து பயன் அடைவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. இதற்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா, தீவிரமாக நடந்துக்கிட்டு வருது அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நிதி வந்து இதுக்காக ஒரு 10,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேட்டி, சேலை, கரும்பு இது எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்கணும் இல்லையா? இன்னும் 2 மந்த்து தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கொள்முதல் வேலையை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.